டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது மிஸ்டர் அக்கவுண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அண்ட் சிம்பிளிஃபைட் யூடியூப் சேனல். திஸ் சேனல் ஸ்பான்சர்ட் பை முகில் அகாடமி ஆஃப் அக்கௌண்டன்சி, சென்னை. நம்ம சேனலில் 11th 12th அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே சிறப்பாக அமைக்கப்பட்ட இந்த சேனல் மூலமாக 11th 12th அக்கௌண்டன்சி மாணவர்கள் அக்கௌண்டன்சியை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்களோட எக்ஸாமினேஷனில் சென்டம் மார்க் எடுக்கிறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனலில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த சேனல் தென் அதிகபட்சமாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அக்கௌண்டன்சி ப்ராப்ளத்தை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த சேனல் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தென் அதற்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட தியரிட்டிக்கல் பார்ட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தென் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி தென் ஃபஸ்ட்டு சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில இம்பார்ட்டன்ட் தியரிட்டிக்கல் பாயிண்ட்டை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ தென் ஃபஸ்ட்டு யூனிட் நம்பர் 1 அக்கௌண்ட் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். தென் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு பிஸ்னஸோட அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன சோர்ஸஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் அதை தான் நம்ம மெயின் சோர்ஸஸாக வச்சு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸோட கரெக்டான அக்கௌண்ட்ஸை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸோட கரெக்டான ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் இதையெல்லாம் நம்ம சரியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால தான் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் அந்த பிஸ்னஸோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் அவங்களோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 வகையான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. தென் ஒன் இஸ் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். தென் another one method double entry system. another one method double entry system. இது மாதிரி 2 விதமான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், தென் another one is double entry system. தென் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இன்னொரு பேர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த 2 விதமான மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யார் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தென் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன. ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸில் நடந்த
ஒரு சில ரெக்கார்ட்ஸை மட்டும் பேஸ் பண்ணி அந்த பிஸ்னஸோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏற்கனவே 11th படிச்சிருப்பீங்க. தென் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. தென் ஒன் இஸ் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்ஸ். இந்த பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இந்த 3 அக்கௌண்ட்டையும், இந்த 3 அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ரூல்ஸையும் அக்கௌண்டிங் கான்செப்டையும் தென் பொதுவாக இந்த அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்கு பேர் டபுள் என்ட்ரி சிஸ்டம். தென் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இந்த 3 அக்கௌண்ட்டையும் முழுமையாக ஃபாலோ பண்ணாமல் அதில் ஒரு சில அக்கௌண்ட்டை ஒமிட் பண்ணிவிட்டு ஒரு சில அக்கௌண்ட்டை மட்டும் எடுத்து அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம இந்த 12th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் இந்த 2 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடை தான் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடை எந்த வகையான பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்க தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் அதர் பிஸ்னஸ் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, எந்தெந்த ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரியை ஃபாலோ பண்ணுறாங்க, டபுள் என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணுறாங்க, தென் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நம்ம தியரிட்டிக்கல் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தகவல்களை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எந்த ஒரு ஆர்கனைசேஷன் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுவாக சொன்னோம் அப்படின்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட எந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி எந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எதை பயன்படுத்த போகிறோம், ஒரு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் மூலமாக ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே,
ஸோ இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்டை பேஸ் பண்ணி பிஸ்னஸோட அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸில் 4 விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். 4 விஷயத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தென் நம்பர் 1 ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல். தென் நம்பர் 2 க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல். தென் நம்பர் 3 additional capital. additional capital. Then number 4 drawings. இது 4 மட்டும் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல். இது 4 மட்டும்தான் நமக்கு தேவை. இது 4ல் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தென் ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் இது 2 கம்பல்சரி. எது ஓப்பனிங் கேபிட்டல் அண்டு க்ளோசிங் கேபிட்டல் இது 2 கம்பல்சரி. தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 என்னது, ஒன்று ட்ராயிங்ஸ், தென் அனதர் ஒன் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இது 2ம் ஆப்ஷனல். அப்படின்னா நம்ம இருந்தால் எடுத்துக்க போகிறோம், இல்லை அப்படின்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ பொதுவாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா 4 விஷயங்கள் தேவை. ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல், தென் ஒன்று க்ளோசிங் கேபிட்டல், தென் அடிஷ்னல் கேபிட்டல் அண்டு ட்ராயிங்ஸ். இது 4 தேவை. இது 4 வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முட் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஃபார் தி இயர் எண்டட். இந்த ஃபார் தி இயர் எண்டட் அப்படிங்கிற இந்த டேஸில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் எந்த வருஷத்தில் நம்ம அந்த ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போகிறோம், அந்த வருஷத்தோட க்ளோசிங் டேட்டை நம்ம இங்கே எழுதுகிறோம். நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ தென் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும், தென் ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட். தென் ஃபஸ்ட்டு காலம் பர்டிகுலர்ஸ், தென் அனதர் ஒன் காலம், தென் rupees, இன்னர் காலம், தென் அவுட்ரு காலம் ஆல்சோ rupees. நீங்கள் இன்னர் காலம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் ஓகே, யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே. ஸோ இதோட ஃபார்மெட் எப்படி அப்படின்னா பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இந்த ஃபார்மெட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல் அண்டு ட்ராயிங்ஸ். இது 4 வச்சு தான் இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்மெட்டுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஃபார்மெட்டோட தென் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை ஓப்பன் பண்ணி முடித்த உடனே இந்த 4 விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, க்ளோசிங் கேபிட்டலை ஃபஸ்ட் எடுத்துக்கிற போகிறீங்க. இந்த க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். எதில், பர்டிகுலர்ஸ் காலத்தில். இந்த க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு எழுதலாம், அல்லது கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, அந்த அமௌண்ட்டை அவுட்ரு காலத்தில் எழுதிட்டு தென் அதுக்கடுத்து அந்த பிஸ்னஸோட ட்ராயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருந்தா, இந்த ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொடுத்துருந்தா அந்த அமௌண்ட்டை நம்ம ஏற்கனவே எழுதின அந்த க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடிய கேபிட்டல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல், அதிலிருந்து ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து அந்த பிஸ்னஸோட அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இருந்ததுன்னா அதை லெஸ் பண்ணுறோம். அப்படி லெஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்.
க்ளோசிங் கேபிட்டல். இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளாக கொடுக்கக்கூடிய ஒரு பேர். எதுக்கு பிறகு ஆரம்பத்தில் எழுதின க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ட்ராயிங்ஸ் அடிஷ்னல் கேபிட்டல், இந்த ட்ராயிங்ஸையும் அடிஷ்னல் கேபிட்டலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அட்ஜஸ்ட் மீன்ஸ் ஒரு சில விஷயத்தை ஆட் பண்ணுறோம், ஒரு சில விஷயத்தை லெஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சதுனால அந்த ஆன்சரை நம்ம ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ண கேபிட்டல் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிற நேம் கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா, அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலுக்கு அடுத்து ஒரு பிஸ்னஸோட அந்த பிஸ்னஸோட ஓப்பனிங் கேபிட்டல் என்ன இருக்கோ அந்த ஓப்பனிங் கேபிட்டலை எழுதி அந்த அமௌண்ட்டை அவுட்டர் எழுதுகிறோம். ஸோ ஏற்கனவே நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ங்கிற ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு. அந்த அமௌண்ட்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் லெஸ் பண்ண போகிறோம். அப்படி லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அல்லது லாஸாக இருக்கலாம். எப்போ ப்ராஃபிட்டாக இருக்கும், எப்போ லாஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தது அப்படின்னா, இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலேருந்து ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணும்போது அதுக்கு ஆன்சர் ப்ளஸில் வரும். அப்படி ப்ளஸில் வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட்டு. தென் மைனஸில் வந்தது அப்படின்னா லாஸ். ஸோ ஒரு பிஸ்னஸோட ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தென் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், illustration number 1, from the following particulars ascertain profit or loss. from the following particulars, அதாவது கீழே ஒரு சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர்ஸை பேஸ் பண்ணி அசர்டைன் மீன்ஸ் கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். எதை கண்டுபிடிக்க? ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டோ லாஸோ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. த நம்பர் 1, கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர். கேபிட்டல் அட் தி பிகினிங் ஆஃப் தி இயர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் 2 lakhs. தென் செகண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 3,50,000. தென் தேர்டு, additional capital introduced during the year 70,000. Then fourth one is drawings during the year 40,000. இந்த மாதிரி ஒரு 4 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டாக லாஸாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சு அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா, அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் என்ன லாஸ் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.